வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மார்னிங் டிஃபன் தான் பார்க்க போகிறோம். அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவல் உப்புமா பண்ணுறதுக்கு 250 ml கப்புக்கு 2 கப் அவல் எடுத்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு டைம் கழுவிக்கலாம். கழுவியாச்சு. இப்போ நாம் இதை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிற அவலாக இருந்தால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இது ரொம்ப சன்னமாக தான் இருக்குது, அதனால நம்ம உடனே வடிகட்டிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் வத்தல் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்னதாக கட் பண்ண 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியோ கம்மியோ சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ நாம் கழுவி வடிகட்டி வச்சுருக்கிற அவல் சேர்த்துக்கலாம். அவல் வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது இதை நம்ம மூடி வச்சு 1 நிமிஷம் மட்டும் வேக விடலாம். இடையிடையே ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடும், அதனால் எப்போவுமே கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கூடவே கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கோங்க. துருவின தேங்காய் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி அவல் உப்புமா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.